இப்போ பீகார் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இபிஎஸ் மோடி அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்க தமிழக மக்கள் 100% திமுக ஆட்சி தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும். இவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு விளம்பரம் மட்டும் செய்யறாங்க. அப்படிங்கும்போது மக்களுக்கு கோபம் வருமா வராதா? எப்படி இபிஎஸோட சேர்ந்து மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்க? பாஜக கூட்டணி இபிஎஸ் அவர்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுன்றது கருத்து கணிப்புல புள்ளி விவரத்துல சொல்றாங்க. திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல உறுதிப்பட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமையணுன்றதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்த தலைவராக யார் இருக்கா? ஐயா இபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. இப்போ தாவேக்கா கூட இன்னைக்கு தனியா நாங்க போட்டியிடுவோம்னு சொல்றாங்களே தவிர அவங்க டபார்னு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா சார். இப்ப காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பிஜேபி மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாரு, ஆதாரங்களை வெளியிட்டாரு. அதை நம்ம பாத்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் சொல்லும் போது கூட அதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள்ங்கிறத மக்கள் சொல்லி நிராகரிச்சுட்டாங்க. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாடார் சங்க பேரவைத் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ பீகார் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்காங்க. அங்கே நிதிஷ்குமார் மோடி அவர்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி தமிழகத்தில் இபிஎஸ் மோடி அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. தமிழக மக்கள் 100% திமுக ஆட்சி தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும். இது முழுக்க முழுக்க தமிழக மக்களுக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கிறது அவங்க தொடர்ந்து கவனிச்சுட்டே வராங்க. அதாவது மின்கட்டண உயர்வை நம்ம சொல்லலாம், கல்வி, அதாவது மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் செய்யாததை சொல்லலாம், விவசாய கடனை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி இது வரைக்கும் செய்யாததை சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை திமுக மக்கள் விரோத ஆட்சி செஞ்சுட்டு இருக்குன்றதை சொல்லலாம். இப்போ சமீபத்தில் அன்புச்சோலைன்னு ஒரு நிகழ்வு பண்ணாங்க. பேப்பரெல்லாம் விளம்பரம் கொடுத்து முதியோர்களுக்கு நம்ம அன்புச்சோலைன்னு சொல்லி சீமான் சொன்ன திட்டத்தை காப்பி அடித்து பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு அடுத்த நாள் பத்திரிகை செய்தியில் பார்க்குறோம், விருகம்பாக்கம் தொகுதியில் ஒருவர் கூட வரல, எங்கேயுமே ஒரு ஆட்களும் வரல. ஒரு விருகம்பாக்கத்தில் 2 பேர் போய் பார்க்க அதில் சேரத்துக்கு போகிறாங்கன்னா அது பூட்டி போட்டிருக்கு அப்படிங்காங்க. அப்போது இவங்க முழுக்க முழுக்க மக்கள் நலன் மீது இவர்களுக்கு அக்கறை கிடையாது. மக்கள் மீது அக்கறை இருந்தால் ஒரு தொகுதியில் இல்லை ஒரு வார்டில் இந்த ஊரில் வயதானவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவர்களுக்கு குழந்தைகளால் கைவிடப்பட்டவர்கள் இல்லை இவங்க குழந்தைகளாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அப்போ இவங்களுக்கு அன்புச்சோலை திட்டத்தில் இவங்களை சேர்க்கணும், இவங்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்யணும்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுத்து தொகுதிக்கு 25 பேர் இருக்காங்க, இல்லை தொகுதிக்கு 100 பேர் இருக்காங்க, இல்லை தொகுதிக்கு 1000 பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் கணக்கெடுத்தால் புள்ளி விவரம் கணக்கெடுத்து அவங்களுக்கு தேவையான இடத்தில் மட்டும் அன்புச்சோலையை உருவாக்கி இருந்தா அது வெற்றிகரமான நிகழ்வாக இருந்திருக்கும். தங்களுடைய பெற்றோர்களை அரசே இந்த அளவுக்கு கவனிக்குதுங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் பேப்பர் விளம்பரம் செய்யறதுக்கு மட்டுமே இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால், யாருமே போகல அப்படின்னு சொன்னா, போன இடத்துல பூட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு தோல்வியான நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு விளம்பரம் மட்டும் செய்யறாங்க. அப்படிங்கும்போது மக்களுக்கு கோபம் வருமா வராதா? பெரியவர்களை காப்பாற்ற வேண்டும், பெரியவர்களை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தமிழ்நாட்டில் ஒரு வயதான பெரியவர் ஆட்சியில் இருக்காரு. அந்த பெரியவர் ஒரு திட்டத்தை கொண்டு வரனா அது சரியான ஆட்சியா, சரியான இதான் இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட போது அது 100% தவற தோல்வியில் அடைஞ்ச திட்டம் அப்படின்னு சொல்லும் போது மக்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும்? இது நான் ஒரு நிகழ்வு வச்சுதான் சொல்றேன். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் சொல்லி பாத்தீங்கன்னா எங்கெங்க தெருவா எல்லா இடத்துலையும் விளம்பரமா தான் இருந்துச்சே தவிர அந்த நிகழ்வுகளால் பயனடைந்தவர்கள் யாரு? அப்ப 4.5 வருஷமா நீங்க எதுவுமே செய்யாம இன்னைக்கு திடீர்னு உங்களோட ஸ்டாலின் கொண்டு இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ தவறுகள் இருக்கு, இவ்வளோ மக்களுக்கு தேவைகளை சரி செய்யணும்னு இருக்கு அப்படிங்கிறத இவங்க சொல்லவே இல்லையே.
இப்போ காங்கிரஸ் அவர்கள் இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இப்போ பீகாருடைய மக்கள் கணிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, பீகார்ல பிஜேபியோடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் சார். இப்போ அதனால அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை 202 தொகுதிகளுக்கு மேல மிகப்பெரிய வெற்றியை வந்து அங்க பெற்றிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவுடைய பங்கு எப்படி இருக்கு, பாஜகவுடைய எதிர்ப்பலைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். எப்படி இபிஎஸ் ஓட சேர்ந்து மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்க? அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் அடிப்படையில் 180 தொகுதிக்கு மேலே பாஜக கூட்டணி இபிஎஸ் அவர்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுன்றது கருத்து கணிப்பில் புள்ளி விவரத்தில் சொல்கிறாங்க. சமீப காலமாக செய்தி ஊடகங்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பில் அது வந்து உறுதி செய்யப்படுது. 38 தொகுதி அதிமுகவும் 38% அதிமுகவும் 28% திமுகவும் 22% நாம் தமிழரும் 10% தாவேக்காவும் வெற்றி பெறும் சொல்லி கருத்து கணிப்புலாம் வெளியாகுது. ஆனா இந்த கருத்து கணிப்புக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்றத நம்மளால இல்ல, அது வந்து அவங்களுடைய கருத்தா இருக்கும். பொதுவாக ஒரு கருத்து கணிப்பு பாருங்க, அது 100% உண்மையா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கருத்து கணிப்புன்றது என்ன இருக்கு, அவங்க மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடியதுதான். ஆனா இன்றைய சூழல்ல திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல உறுதிப்பட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமையணுன்றதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கு. அப்படிங்கும்போது பல்வேறு நிகழ்வுகள் என்ன நடக்கும். தேர்தலுக்கு நமக்கு 7-8 மாசம் இருந்தாலும் எதுவுமே இன்னும் முடிவாகல. இவர் அதாவது சொல்ல போனா முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்த தலைவராக யார் இருக்கா, ஐயா இபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. அண்ணன் சீமான் வந்து அங்கங்க மாநாடு நடத்திட்டு இருக்காங்க, அப்படிதானே? அப்போ இபிஎஸ் அவர்களுக்கு செல்லக்கூடிய இடங்கள்லாம் மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறத நம்ம பார்க்குறோம். மக்களுடைய தேவையை நான் சரி செய்வேங்கிறதும் அவர் சொல்றதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமா யாரை ஆதரிப்பாங்க. இப்போ தாவேக்கா கூட இன்னைக்கு வந்து தனியா நாங்க போட்டிடுவோம்னு சொல்றாங்களே தவிர அவங்க டபார்னு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம அரசியல பார்த்துருக்கோமே இல்லையா? திமுக கூட பிஜேபி கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா? ஆனா ஏற்கனவே கூட்டணி வச்சாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி 1989 விபி சிங்க பிரதமராக இருக்கும் போது பாஜக திமுக எல்லாம் விபி சிங்குக்கு ஆதரவு கொடுத்த நிகழ்வுலாம் நடந்துச்சா இல்லையா? அப்போ இதே திருமாவளவன் பிஜேபியை கண்ணை மூடிட்டு விமர்சனம் பண்ற திருமாவளவனே பிஜேபி கூட்டணியில் தானே எம்எல்ஏ இருக்காரு. இதெல்லாம் அரசியல். அப்படிங்கும்போது இன்றைய சூழலை பொறுத்தளவுக்கு திமுக 100% வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்சி அப்படிங்கிறது தான். இப்போ இன்னைக்கு வந்து பீகார்ல காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அதுக்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ்ல இருந்தாங்க. அன்றைய காங்கிரஸ்ல, அந்த காங்கிரஸுக்கு இன்றைக்கு சம்பந்தம் இல்லைனாலும் காங்கிரஸை பத்தி பேசக்கூடியது. இன்னைக்கு திமுக வந்து எந்த அளவுக்கு வன்மமா செயல்படுது அப்படிங்கிறது கன்னியாகுமரியில ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். கன்னியாகுமரியில காமராஜர் ஐயா பேரை சொல்லிதான் காங்கிரஸா இருந்தாலும் திமுக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். 2014 அதிமுக திமுக காங்கிரஸ் எல்லாம் தனித்து போட்டியிடும், பாஜக எல்லாம் தனித்து அணிகளா உருவாக்கி போட்டியிடும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் தான் காங்கிரஸ் கட்சிக்கு டெபாசிட் கிடைச்சது. திமுக டெபாசிட் இழந்து 4வது இடத்துக்கு போய் படுதோல்வி அடைஞ்சிச்சு. அந்த பகுதியில ஒரு நிகழ்வு நடக்குது, காங்கிரஸ் திமுக எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்வு பண்றாங்கன்னா அதுல காமராஜர் ஐயா போட்டாவே அவங்க எடுத்துடுறாங்க. எப்படி? பெருந்தலைவர் காமராஜர் மேல அவங்களுக்கு எந்த அளவுக்கு காழ்ப்புணர்வு இருக்கிறதோ நம்ம தொடர்ந்து திமுக காரங்க பல்வேறு நிகழ்வுகள் விமர்சனம் பண்ணி நம்ம பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அப்பச்சின்னு சொல்லி தெய்வமா வழிபடக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிகப்பெரிய வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய காமராஜர் ஐயாவையே இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த காங்கிரஸை அவர்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள்? காங்கிரஸோடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் இந்த நிகழ்வுக்கு நாங்க போக மாட்டோம்ன்றத காமராஜர் படத்துக்கு போடாததுக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை அவர்களுக்கு திமுக கூட கூட்டணி வச்சோம்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிந்து விடும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உருவாகி இருக்கும் இயல்பிலே. கண்டிப்பா சார். இப்ப காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து பிஜேபி மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாரு, ஆதாரங்களை வெளியிட்டாரு. அதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆதாரங்கள் எல்லாம் முறியடித்து எப்படி வெற்றி பெற்றார்கள், இதுவும் சதி செயல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அப்ப இருக்கிற காங்கிரஸ் வேற இப்ப இருக்கிற காங்கிரஸ் வேறன்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இருக்கிற காங்கிரஸ்க்கும் இப்ப இருக்கிற காங்கிரஸ்க்கும் இந்த இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அதாவது காங்கிரஸ்ன்றது நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் 1969க்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக
சிண்டிகேட்டுங்கிற பேர்ல காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் இருந்தவங்க ஸ்தாபன காங்கிரஸாகவும் இவர்கள் இந்திரா காங்கிரஸாகவும் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் தோக்கடிக்கணுங்கிறதுக்காக திமுக தொடர்ந்து வேலை செஞ்ச நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. காமராஜர் எதிர்த்து வேட்பாளரை போடுறாங்க, அதுக்கு இந்திரா காங்கிரஸும் திமுகவும் ஆதரவு கொடுத்த நிகழ்வுகள் நடந்திருக்கு. காமராஜரை தோற்கடித்தால் நம்ம ஸ்தாபன காங்கிரஸை தோற்கடிச்ச மாதிரிலாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்திரா காந்தி அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஒன்றாக பயணித்த காலங்கள்லாம் உண்டு. அதனாலதான் அந்த காங்கிரஸும் இந்த காங்கிரஸும் வேற வேற அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெருந்தலைவர் காமராஜர் மீது உண்மையாக பற்று இருந்தால் இவர்கள் காமராஜரை பற்றி ஒரு தவறான நிகழ்வுகள் எது நடந்தாலும் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருப்பாங்க. காமராஜர் ஐயாவை பத்தி தவறான நிகழ்வுகள் வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் இவர்கள் அந்த மாதிரி எதுவுமே செய்யல. இப்ப கூட பாருங்க, தேசிய தலைவர் ஒரு படம் வந்திருக்கு, அதுல முழுக்க காங்கிரஸ் கட்சியையும் காமராஜரையும் கடுமையான விமர்சனம் பண்ணி காட்சியில் வைக்கப்பட்டிருக்கு. உண்மையான உணர்வு உள்ள காங்கிரஸ்காரர்கள்லாம் கொந்தளிக்கிறான், கோவப்படுறான். ஆனா உணர்வு இல்லாத காங்கிரஸ்னா என்னன்னு தெரியாத செல்வ பெருந்தாய் போன்றவர்கள்லாம் தலைவராக இருந்துகிட்டு அதற்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. காமராஜர் ஐயா கட்சிக்காக உருவாக்கினா பல கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்துக் கொண்டு அதுல எவ்வளவு லாபம் அடிக்கலாம், அதுல எத்தனை அடுக்குமாடி குடியிருப்பு கட்டலாம்னு சொல்லி சிந்திக்கிற நபர்கள் காமராஜர் பெயருக்கு ஒரு களங்கம் என்றால் அதை எதிர்த்து வாயை திறக்கல. திருச்சி வேலுச்சாமி போன்ற உணர்வுள்ள காங்கிரஸ்கள் யாரோ 1-2 பேர் வாயை திறக்கிறாங்களே தவிர சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் போன்றவர்கள் எங்கேயாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தவிர இவங்க ஒண்ணுமே செய்யல. இவர்கள் முழுக்க திமுகவும் காங்கிரசும் இணைந்து இருக்கிற மாதிரி இருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு இது கிடையாது. ஏன்னா 1980 காலகட்டங்களில் எம்ஜிஆர் எதிர்த்து 114 தொகுதி திமுகவும் 114 தொகுதி காங்கிரசும் சரிபாதியா பிரிச்சுக்கிட்டு பல வாய்ந்த நிலையில் 2 ஒன்னா இருந்த நிகழ்வுலாம் தமிழ்நாட்டு அரசியல உண்டு. ஆனா காங்கிரஸோட நிலைமை இன்னைக்கு கழுத தேய்ச்சி கட்டுமான கதையா குறைஞ்சி இன்னைக்கு நாங்க நேற்று கூட நான் வெறும் 11 சீட் தான் கொடுப்போம்னு சொல்லி பேசுறாரு. அவ யாருன்னு பார்த்தா திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஆலந்தூர் ஆர்எஸ் பாரதியோட பையன். அவெல்லாம் காங்கிரஸ் விமர்சனம் பண்ற அளவுக்கு காங்கிரஸோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு, தரங்கட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் சொல்லும் போது கூட அதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள் மக்கள் சொல்லி நிராகரிச்சுட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ராகுல் காந்தி சொன்னது எத்தனையும் பொய், அவர் சொன்னதெல்லாம் தவறு அப்படிங்கிறத பீகார் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸையே முழுமையா நிராகரித்துட்டாங்க. போன தடவை காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகள் என்ன, இந்த தடவை வாங்கினது என்ன? அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 41 தொகுதியில் இருந்துச்சு, இன்னைக்கு 6 தொகுதி. அதுக்கு முன்னாடி 4 தொகுதியில இருந்து இப்ப 6 தொகுதினா 2 தொகுதி எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்படிதான் பாக்குறமே தவிர அவர்கள் ஆட்சியை பிடிக்கிற எண்ணமோ காங்கிரஸை வலுப்படுத்துகின்ற எண்ணமோ அவர்களுக்கு இருந்ததாக தெரியல. நம்மளுடைய முன்னோர்கள் நமது தலைவர்கள் அசிங்கப்படுத்தும் போது குரல் கொடுத்தாதான் அந்த கட்சி வளரும். இப்ப காமராஜர் தொண்டர்களுக்கே தெரியும், இப்ப இருக்கிற காங்கிரஸ் காமராஜருக்கு எதிரான காங்கிரஸ் அப்படின்னு. காமராஜருடைய தொண்டர்கள், காமராஜருடைய வாக்கு வங்கி, நாடார் சமுதாய வாக்கு வங்கி எல்லாமே யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, திமுகவுக்கோ காங்கிரஸ் கூட்டணிக்கோ ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. முந்தி போட்டாங்கன்னா காங்கிரஸ் நம்ம ஐயா இருந்த கட்சின்னு நினைச்சு ஏமாந்து போட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் பார்க்கும்போது இப்ப இருக்கிற காங்கிரஸ் முழுக்க காமராஜருக்கு எதிரான காங்கிரஸ் அப்படிங்கிறது மக்கள் புரிந்து கொண்டிருக்கார்கள் இந்த மாதிரி நிகழ்வுல. சரிங்க சார், இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, அழகா சொன்னீங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ட்டு. அப்ப ராகுல் காந்திக்கு சொன்ன குற்றச்சாட்டை மக்கள் ஏற்கல அப்படின்ற நிலை நமக்கு இப்ப புரிய வருது. இப்போ அதே அவங்க திருட்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை மக்கள் ஏற்கல. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, குளத்தூர் தொகுதிகளில் 4000 ஓட்டுகளுக்கு மேல திருட்டு வாக்குகள் பெற்றுதான் முதல்வர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 4337 ஓட்டு பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதையும் மக்கள் ஏற்கலனா மறுபடியும் திமுக தானே ஆட்சி அமைக்கும் அப்படின்றது தெரிகிறது. அதே மாதிரி நிலை இங்கேயும் வருமா? அதாவது இப்ப எஸ்ஐஆர் சிறப்பு முகாம்கள் போட்டு கள்ள ஓட்டுகள் எல்லாம் எடுக்கிறதே எதுக்கு? கள்ள ஓட்டு எடுக்கிறது எதுக்கு? யாராக இருந்தாலும் உண்மையை நியாயத்தை வரவேற்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்களில் உள்ள பல பேர் ஊரில் ஒரு ஓட்டும் சென்னையில் ஒரு ஓட்டும் வச்சுருக்காங்க. அப்போ இந்த சிறப்பு முகாமுக்கு அப்புறம் அது அந்த தவறுகள் கண்டறியப்படும். முதல்வர் இதில் 4300 சில்லற ஓட்டு தவறான போட்டிருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறா? மத்திய அமைச்சர் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? இந்த மாதிரி குற்றம் நடக்கலைன்னு சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலை. இதை இவர்கள் யார் தவறு செய்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். முதல்வர் தொகுதியிலே இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு. அந்த தவறுகளை சரி செய்வதற்கு தான் எஸ்ஐஆர் சிறப்பு முகாம் நடந்துட்டு இருக்கு. வாக்காளர்களை சரி செய்யறோன்றது அவங்க மத்திய அரசுடைய வாதம். இதெல்லாம் பொதுவாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர்ல வேலை பார்க்கறதுலாம் யாரு? மத்திய அரசு அதிகாரிகளா, மாநில அரசு அதிகாரிகளா?
அப்போ மாநில அரசு யார்கிட்ட இருக்கு? அப்ப இவங்களை மீறி எப்படி அவங்க கள்ள ஓட்டுக்கு போடுறதுக்கு எப்படி அவங்க கொண்டு வர முடியும்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம், அதை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோம் போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகள் வந்து கள்ள ஓட்டு அவங்க வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கல. அதாவது குறுகிய கால இடைவெளியில எஸ்ஐஆர் எப்படி நடத்த முடியும்? ஏன்னா இப்ப மழை காலம் நடக்குது, அதற்குண்டான பணிகள் நடக்கும். அதாவது இப்போ நடக்கிற அதாவது அந்த எஸ்ஐஆர் பணிகளை எல்லாமே வந்து அரசு ஊழியர்கள் தான் பண்ணணும். அரசு ஊழியர்களுக்கு போதுமான அதாவது போதுமான வசதிகள் இருக்குதா, அல்லது அந்த ஓட்டு இதை கூட ஃபில் பண்ண தெரியாம அரசு ஊழியர்களே இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் இருக்குதா, எப்படி வந்து 30 நாள் இந்த கால இடைவெளியில முடிக்க முடியும் அப்படின்றத அவங்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவதுங்க இப்போ வந்து இன்றைய சூழல்ல டிஜிட்டல் இந்தியாவா இப்போ கையில வந்து இப்போ என்கிட்ட 100 ரூபாய் டக்குன்னு கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது, ஜிபே தான் பண்ண முடியும். இந்த வாக்காளர் சிறப்பு முகாமை டிஜிட்டல் முறையில் எல்லாரும் டிஜிட்டல் அதாவது செல்போன்லயே தங்களுடைய விவரங்களை பதிவு செஞ்சு ஏத்துற ஆப்ஷன் இருக்கா இல்லையா? நீங்க வந்து அந்த சிறப்பு வேருக்கு சார் அது தெரியும் நினைக்கிறீங்க? செல்போன் பயன்படுத்துற அத்தனை பேருக்கும் தெரியதான் செய்யும். நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. சொல்லிக் கொடுக்கறதா இப்ப எனக்கு தெரியுதுன்னா எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இப்ப எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஓட்டு இருக்கு அப்படின்னா, இல்ல 10 ஓட்டு இருக்குன்னா எனக்கு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாலே இல்ல என் தம்பிக்கு தெரிஞ்சாலே அவனே எல்லாத்தையும் புல் பண்ணி பண்ணிட போறான். அப்ப இது செய்யக்கூடிய அளவுக்கு தமிழக மக்கள் இருக்காங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல, கல்விக்கு நாங்க தான் உதாரணம் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல, சொல்ல போனா டிஜிட்டல் இந்தியான்றத அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டுல இது கூட செய்ய முடியாதா? இதெல்லாம் எதிர்கட்சிகள் வழக்கமா சொல்ற குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடா போய் ஃபுல்லா பண்ணணும்னு சொல்லி சிறப்பு முகாம்கள் போட்டிருக்கு. ஒரு வீட்டில் ஒரு ஃபார்ம் ஃபுல்லா பண்ணி கொடுத்தா மற்றவங்களாம் பண்ண தெரியாதவங்களாம் கை நாட்டா இருக்காங்க. தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் சிறந்த நாடா இல்லையா? இதை இந்த ஒரு எளிமையான நிகழ்வு நேற்று கூட இன்னைக்கு நேற்று தினமலர்ல செய்தியாக வந்ததுல தெளிவாக போட்டிருந்தாங்க. இது மிக எளிமையா பூர்த்தி செய்யக்கூடிய விஷயம்ட்டு. அப்ப இதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கல்வி அறிவு இல்லாத பீகார் போன்ற அஸ்ஸாமு அந்த மாதிரி போன்ற மாநிலங்கள்ல சொன்னா கூட போடலாம். அங்கேயே அதை வந்து பண்ணிட்டாங்க. அவங்களே அந்த மக்களே வந்து 100% அதை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இதை செய்ய மாட்டாங்கன்றது வந்து எப்படி? இதுல என்ன சந்தேகம் அப்படின்னா, முதல்வர் தொகுதியிலே 4500 கள்ள ஓட்டு இருக்குது அப்படின்னா, அப்ப தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க தொகுதியெல்லாம் எவ்வளவு கள்ள நோட்டு இருக்கும்? இந்த கள்ள நோட்டை கண்டுபிடித்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற பயம் காரணமாக இவர்கள் இப்படி சொல்றாங்கிறதுல மக்களுடைய பார்வையா இருக்கும். மக்கள் வந்து எல்லாருக்கும் கையில ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, ஐபோன் இருக்கு, ஏன் சிறப்பு வாக்காளர் சேவை மையம் இருக்கு, இதை தாண்டி இ சேவை மையம் இருக்கு. அவங்க வாக்காளருங்கிறது அவங்களுடைய உரிமை. அது சொல்ல போனா தமிழ்நாட்டில் எல்லா வாக்காளருமே 100% உடனே இதை நேரம் பூர்த்தி பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஏன்னு கேட்டா ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பாங்க, அது போயிருமேன்னு சொல்லி 50 100 ரூபாய் செலவு பண்ணி நேரம் எல்லாம் ஃபுல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஆட்சியினால் என்ன நடக்குது? 1000 ரூபாய் கிடைக்கும் தேர்தல்ல, 500 ரூபாய் கிடைக்கும் தேர்தல்ல, 2000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி மக்கள் அந்த 1000 500க்கு ஆசைப்பட்டு காத்திருக்காங்க. சரிங்க சார், இந்த இது நீங்க சொல்றீங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தென் மாவட்டங்களையும் ஓட்டு இருக்கு, சென்னையிலையும் ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்க. சரி, அதெல்லாம் தவறுதான். இப்போ வெளி மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டிற்கு எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க, குறிப்பா வந்து வட மாநிலத்தில இருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிகிற 2 சின்னம், ஒன்று தாமரை, இன்னொன்று கை சின்னம், இது மட்டும் தான் தெரியும். அவர்களுடைய ஓட்டு யாருக்கு? அவர்களுக்கு இங்க வாக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. வாக்குரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க அவர்களுக்கு வாக்குரிமை நீக்கப்பட்டச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீக்கப்படாமல் அவர்களுக்கு வாக்குரிமை பெற்று அவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா யாருடைய நிலை, எப்படி வந்து நிலை மாறும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கதானே செய்யும். கரெக்ட், அச்சம் இருக்குது கரெக்ட். இப்போ அது சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இப்போ ஆதார் கூட வாக்காளர் மிங்கிள் பண்ணாலே போலி வாக்காளர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறிடுவாங்க. இப்போ எனக்கே 2 வாக்காளர் சீட் இருக்குன்னா என்னோட ஆதார் லிங்க் பண்ணா எனக்கு அந்த 11 ஆவணங்கள்ல ஆதார் கார்டு கிடையவே கிடையாது. அதை சொல்லி போராட்டம் பண்ணியிருந்தா இந்த திமுக கூட்டணியை நம்ம ஆதரிச்சிருக்கலாம். இப்போ இவங்க வந்து ஆதாரை மெர்ஜி பண்ணுங்க, வெளி மாநிலக்காரங்களுக்கு ஓட்டு நாங்க கொடுக்க மாட்டோம், அங்க ஓட்டு இருக்கா இல்லையா நாங்க எப்படி எங்களுக்கு எப்படி தெரியும், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு ஓட்டு கொடுக்க மாட்டோம். அது வந்து பீகாரியா இருந்தாலும் சரி, மலையாளியா இருந்தாலும் சரி, கன்னடனா இருந்தாலும் சரி, தெலுங்கனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வாக்குரிமையை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றதுக்கு தமிழக முதல்வரால் ஏன் முடியல? அதை அவரால் எதிர்க்க முடியுமா இல்லையா? எஸ்ஐஆரை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டு போட்டா பச்சி படம் சாப்பிட்றதுக்கு வேலை பார்க்குற தமிழக முதல்வர் அவர்கள்
மக்களுடைய அது இந்தியாவே திருப்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆதாரை இதில் சேர்க்க வேண்டும் சொல்லி ஏன் போராடல ஆதாரம் மட்டும் மிங்கிள் பண்ணா நமக்கு ஓட்டு போடக்கூடிய தெலுங்கர்கள், நமக்கு ஓட்டு போடுற கன்னடர்கள், நமக்கு ஓட்டு போடக்கூடிய மலையாளிகள் ஓட்டு பாதிச்சிடும். ஏன்னா மலையாளி ஆல்ரெடி கேரளாவிலையும் ஓட்டு வச்சிருக்கான், தமிழ்நாட்டிலையும் ஓட்டு வச்சிருக்கான், தெலுங்காவிலையும் வச்சிருக்கான், ஆந்திராவிலையும் வச்சிருக்கான், கர்நாடகாவில் வச்சிருக்கான், இங்க வச்சிருக்கான். இந்த ஓட்டுலாம் யாரோட ஓட்டு? திராவிடம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு. அப்போ ஆதார் கார்டை நம்ம மிங்கிள் பண்ணிட்டா நமக்கு ஓட்டு போடக்கூடிய பிறமொழியாளர்களுடைய வாக்கை நம்ம இழந்துருவோம், அதன் மூலமே நம்ம படுதோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற பயம் காரணமாக இதை கேட்கல. உண்மையாகவே சரியான முதல்வராக தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருந்தால் நேரம் என்ன கேட்டு போராடி இருக்கணும்? ஆதாரம் மிங்கிள் பண்ணுங்கயா, வட மாநிலத்துக்காரங்க ஓட்டு போடுறாங்க தடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆதாரம் மிங்கிள் பண்ணா வட மாநிலக்காரங்களுக்கு ஓட்டு தெரிஞ்சிருமா தெரியாதா? சார், ஆதார் கார்டுல நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினால தானே சார் தேர்தல் ஆணையமே 11 ஆவணங்கள் வெளியிட்டு இருக்கு, அதுல ஆதார் கார்டு இல்லாம குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க அதை சரி செய்ய வேண்டியது அவங்க கடமை. இப்ப என்ன பொறுத்தளவுக்கு என்ன கேட்க, ஆதார் இப்ப வாக்காளர் அடையிட்ட ஒரு ஆளுக்கு 2 இருக்குது என்னால நிரூபிக்க முடியும். ஆதார் கார்டு ஒரு ஆள்கிட்ட 2 ஆதார் கார்டு இருக்குது யாராலும் நிரூபிக்க முடியுமா? இந்திய அளவுல முடியுமா? இருக்கா 2 ஆதார் கார்டு? போலியான ஆதார்கள் போலியான ஆதார் கார்டுங்கிறது தவறாக செய்யறது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய வாக்காளர் அடையாள ஒரே ஆள்கிட்ட 2 இருக்கு, போலிலாம் கிடையாது. இப்போ எங்க ஊர் தூத்துக்குடி மாவட்டம், அங்க எங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க என் பையனுக்கு இது வாக்குரிமை கொடுக்குன்னு சொல்லி எங்க அப்பா அம்மா எழுதி கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. இங்க சென்னையில நான் இங்க இருக்கேன், நான் என் மனைவி குழந்தைகள் இருக்கும்போது எங்கள் 4 பேருக்கு நான் இங்க வாங்கி வச்சிருப்பேன். அப்ப 2 இடத்துல எனக்கு ஓட்டு வந்துருதுல, அதுதானே தப்புன்னு சொல்றோம். அதே 2 இடத்துல எனக்கு ஆதார் இருக்கா? இல்ல. ஆதாரில் குளறுபடிகள் இருந்தால் அதை சரி செய்ய வேண்டியது மத்திய அரசு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பிறமொழியாளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய வாக்கு பெரிய அளவுல பாதிக்குங்கிற பயம் காரணமாக இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்ப தெலுங்கர்கள் அதிக அளவுல அமைச்சர்கள் இருக்குது திமுக ஆட்சியில தான். அப்போ அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? இவங்களுக்கு வடநாடு சொல்றீங்க. ஏற்கனவே இங்க பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறமொழியாளர் இங்க இருக்கலாம், அவனுக்கு எதுக்கு வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு எதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க? அவங்க ஓட்டு உங்களுக்கு விழுந்துரும். ஏன்னா நம்மளே முதல்வரே பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுக்காரர் கிடையாதுல்ல. பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்குரிமையை கொடுக்க கூடாது அப்படின்னா திமுகவை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள், கனிமொழி அவர்கள், அப்போ அவங்க பச்சாமா மாப்பிள்ளை வந்திருக்காருல மத்திய சென்னையில் எம்பியா இருக்காரு, தயாநிதி மாறன் அவர்கள், அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இவங்கள ஓட்டே போட முடியாத. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கேள்வியை நம்ம கேட்டு பிரச்சனை பண்ணா நமக்கே ஓட்டுரிமை இல்லாமல் போயிடும், நம்மளை தமிழ்நாடு விட்டு அனுப்பி விட்டுருவாங்களா பயம் காரணமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இபிஎஸ் மோடி அவர்களுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது குறித்தும் SIR குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.